சுவை செய்ய விரும்பும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் இந்த வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. 2 மாசத்துக்கு முன்னாடி என் பையனோட பர்த்டே பார்ட்டிக்கான டெக்கரேஷன் அண்ட் ஃபுட் ப்ரிப்பரேஷன் வீடியோ ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ், கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ் போயிருந்தது. இதை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் கமெண்ட்ல என் பையனுக்காக பர்த்டே விஷஸ் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம நான் பண்ண டெக்கரேஷனுக்காகவும் இவ்வளோ பேருக்கு ஃபுட் குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணதை பத்தியும் என் ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணி ஏகப்பட்ட பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அப்படி இருந்தும் நிறைய ரிப்பீட்டடான கொஷின்ஸ் வந்துட்டே இருந்தது. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். என்கிட்ட கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் இதில் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். டெக்கரேஷனுக்காக கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். ஃபுட் ப்ரிப்பரேஷன் பற்றின கேட்டிருந்த எல்லா கொஷினுக்கும் இந்த வீடியோவோட எண்டில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது என் பையனுக்கு 10th பர்த்டே அப்படிங்கிறதுனால அவன் பிறந்ததுலேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் அவன் லைஃப்பில் நடந்த முக்கியமான அக்கேஷனில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் நேம்லேயும் மொத்தமாக 10 லெட்டர்ஸ் இருந்தது. ஒவ்வொரு லெட்டருக்கு கீழேயும் ஒவ்வொரு பர்த்டே ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணலான்னு பார்த்தா லாஸ்ட் லெட்டருக்கு பர்த்டே ஃபோட்டோவே இருக்காது. ஏன்னா இதுதான் 10th பர்த்டே அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வந்து அவனோட நேமிங் செரிமனியில் எடுத்த ஃபோட்டோவை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து 9th பர்த்டே வரைக்கும் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. பலூன் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த பலூன் கிட் வந்து அமேசானில் கிடைக்குது. ஆல்மோஸ்ட் $30 கிட்ட வரும். இதில் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் இருந்தது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி பலூன்ஸ் ப்ளோ பண்ணி நம்ம எப்படி ஆர்ச்சஸ் வேணுமோ மேக் பண்ணிக்கலாம். பலூன் ஆர்ச் செட் பண்ணதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராவாக இருந்த பலூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சீலிங்கில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஃபோட்டோஸ்லாம் ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். என் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸும் இந்த பார்ட்டிக்கு நம்ம யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோமோ அவங்க கூட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் தேடி எடுத்து பிரிண்ட் பண்ணி இதில் ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட்டிக்கு வந்தவங்க இதை பார்க்கும்போது தன்னோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. டேபிளோட சென்டர் பீஸில் ஃபோட்டோஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஒரு ஐடியா இருந்தது. அதனால் ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் செட் பண்ணிவிட்டு செலக்டடான ஃபோட்டோஸ்லாம் அதில் வச்சுட்டு சுற்றி எல்இடி லைட்லாம் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய பிரைட் லைட்டில் அது பெருசாக ஹைலைட் பண்ணல. மேபி லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டா இந்த எல்இடி லைட்டில் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டோரான டாலராமா அண்ட் டாலர் ட்ரீயில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே திங்ஸ் வாங்கி செஞ்சிட முடியும். இந்த பார்ட்டிக்காக நான் என்ன தான் பார்த்து நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் இதில் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த கிஃப்ட் தான். அது நார்மல் கிஃப்ட் கிடையாது, ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் கூட. உண்மையிலேயே அந்த கிஃப்ட்டை பார்த்து அவன் எக்ஸைட் ஆனானா? அப்படி என்னதான் கிஃப்டாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டியோட செலிப்ரேஷன் எப்படி போச்சுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபர்தர் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். See the date. See, here, here. Within 2 days you are going to India. Happy birthday, Kanastani. Birthday gift. Are you happy? Are you happy?
கொஞ்ச நாளாவே என் பையன் ஊருக்கு போகணும்னு கேட்டுட்டே இருந்தான். அவன் கேட்க ஆரம்பிச்சதுனாலயோ என்னமோ தெரியல, எங்களுக்கும் ஊருக்கு போனா நல்லா இருக்குமேன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஊர்லேருந்து வந்து சில பல வருஷங்கள் ஆயிடுச்சு. நாங்களும் எல்லாரையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கூடிய சீக்கிரம் அவனுக்கு பர்த்டே வரப்போது என்ன கிஃப்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அவன் ரொம்ப நாளாக ஊருக்கு போகணும்னு தானே கேட்டான். அதனால ஃப்ளைட் டிக்கெட்டே கொடுத்தா என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அவனுக்கு பிடிச்ச கார் வாங்கி அதுக்குள்ளே ஃப்ளைட் டிக்கெட் பிரிண்ட் பண்ணி வச்சு கிஃப்ட் ராப் பண்ணி கொடுத்தாச்சு. அதை பார்த்ததும் அவன் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா இதை அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவன் மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இந்த டிக்கெட்டை பார்த்து ஓவராக எக்ஸைட் ஆகிட்டாங்க. சுகி இன்னும் 2 டேஸில் ஃப்ளைட் ட்ராவல் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சதும் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவோமே நினைச்சு ஓவரா ஃபீலிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியான கிஃப்டா இருந்தாலும் வர்த்தான கிஃப்ட்னு தான் சொல்லணும். என் பையன் கேட்டதுனால தான் ஊருக்கு போற பிளானே நாங்க போட்டோம். அதனால தான் கொஞ்ச நாளாச்சும் ஊர்ல போய் எங்க பேரண்ட்ஸ் கூட அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லார் கூடயும் சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. நான் என் பையனோட பர்த்டே பார்ட்டியில மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸோட ஈவெண்ட்ஸ்லயும் போய் டெக்கரேஷன்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நீங்க இதுக்காக எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு தான். நான் ரொம்ப பிகினர் லெவல் தாங்க. என்னோட ஸ்கில்லை நான் இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ப்ரொஃபஷனலாக எதையுமே செய்ய ஆரம்பிக்கல. க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மட்டும் நான் போயிட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். எங்கெல்லாம் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் இங்கே பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஆள் கிடைக்க மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் அப்படின்னும் போது இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது வழக்கம். அப்படி தான் இங்கே எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை செய்யும் போது எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுக்காக எந்த சார்ஜஸும் நான் வாங்குறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யும் போது எப்படிங்க சார்ஜஸ் வாங்க முடியும். இன்கேஸ் இதை ஃபியூச்சரில் நான் பிஸ்னஸ் அப்கிரேட் பண்ணுறேன்னா அப்போ நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 75 பேருக்கான ஃபுட்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த குவான்டிட்டி எப்படி பத்துங்கிறது தான். இந்த பார்ட்டியில் half ஆஃப் த ரேஷியோ கிட்ஸ் தாங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட் ஐட்டமுமே சாப்பிட மாட்டாங்க. மேக்ஸிமம் கேக், டெசர்ட், ஸ்டார்டர், ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேயே டம்மியை ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியே ஃபுட் சாப்பிட்டாலும் ஏதோ ஒரு ஐட்டம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய ஃபுட் மேக்ஸிமம் தேவைப்படாது. எப்போவும் நிறைய பேர் வராங்க அப்படின்னா ஒரு ஐட்டம் பண்ணால் அதையே நம்ம டபுள் டைம் ட்ரிபிள் டைம் பண்ணாலும் பத்தாது, ஏன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். அடல்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 15 வெரைட்டி ரெசிபீஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க ஆரம்பித்தாலே சீக்கிரமே வயிறு ஃபில் ஆகிடும். அதனால இந்த ஃபுட் யாருக்குமே பத்தாமலாம் போகாது. எல்லாரும் சாப்பிட்டு சில ஐட்டம்லாம் மீந்து தாங்க போச்சு. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக ஃபுட்டு இருக்கிற மாதிரி தாங்க செஞ்சோம். இங்கே டிஸ்பிளேல வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேக்கப் ஃபுட்டும் நாங்கள் வச்சுருந்தோம். ஒரு சில ஐட்டம் தான் பண்ணுறோம். இவ்வளோ பேருக்கு பண்ணுறோன்னா நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணாலும் சீக்கிரமாக காலி ஆகிடும். ஆனால் நிறைய வெரைட்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே சீக்கிரம் ஃபில் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே வந்துடும். அதனால் இந்த ஃபுட் குவான்டிட்டி எல்லாருக்கும் ரொம்பவே தாராளமாக போதும் தான். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இவ்வளோ குவான்டிட்டி ஃபுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, தனியாக எப்படி உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னெலாம் கேட்டிருந்தீங்க. எந்த விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கே நிறைய பண்ணிட்டேன். வடை மாவு, இட்லி மாவு, அடை மாவு, குழிப்பணியார மாவு, நெய்யப்ப மாவுன்னு எல்லா மாவையும் நாளே அரைச்சி வச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷான மசாலாலாம் இடித்து வச்சாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன். நாள் என்னென்ன மேக்ஸிமம் செய்ய முடியுமோ எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். அதனால் எனக்கு பார்ட்டி அன்னைக்கு சமைக்கிற வேலை கொஞ்சம் ஈஸியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். நைட்டு டின்னர் பார்ட்டிக்கு தாங்க ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதனால் ஆஃப்டர்நூன் 12 o'clock போலவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். 5:30க்குள்ளே சமைச்சு முடிச்சிட்டேன். சமைச்சது என்னவோ நானாக இருக்கலாம், ஆனால் வெஜிடபிள் கட் பண்ணி தரது, பாத்திரம் கழுவி தரது, சமைச்ச ஃபுட்டை ட்ரேயில் மாற்றி வைக்கிறது, எடுத்துகிட்டு போய் பார்ட்டி ஹாலில் வைக்கிறதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நிறைய பேர் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க, நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோட வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். டேக் கேர், பை.